அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து 2011 அக்டோபர் மாதத்தோட எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு தண்ணீர், கடவுளின் சிறந்த படைப்புகளில் ஒன்று. ஸோ விஞ்ஞானிகள் வந்து எப்போவுமே வெளியே வந்து நம்ம பூமி இல்லாமல், இந்த உலகம் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் வந்து உயிரினம் வந்து இருக்கா அப்படின்னு தேடுறப்போ அவங்க முதல்ல தேடுறது வந்து தண்ணீர் வந்து இருக்கா, அதோட தடயங்கள் வந்து மற்ற கிரகங்கள்லாம் இருக்கான்றது தான் அவங்க முதல்ல வந்து தேடுவாங்க. சூரா 21:30 குரான்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து எல்லா உயிரினத்தையுமே வந்து நான் தண்ணீர்லேருந்து தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட உடலை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ல் 2 பாகம் வந்து நம் மனித உடல் வந்து தண்ணீரால் தான் வந்து நீரால் தான் வந்து ஆகப்பட்டதாக இருக்குது. ஸோ இது வந்து இது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம தண்ணீரை பல விதங்களில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சூரா 16:10 நம்ம வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து பருகிறதுக்காக நம்ம வந்து நீரை வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம தண்ணீரை குடிக்கிறோம், அதை வச்சு தான் சாப்பாடு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், நம்ம உது செய்கிறோம், நம்ம தொழுகிறதுக்கு முன்னாடி உது செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற உயிரினங்களுக்குமே வந்து இது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா தான் வந்து இருக்குது. செடிகளுக்கும் சரி, மரங்களுக்கும் சரி, மற்ற உயிரினங்களுக்கும் சரி, எல்லா உயிரினங்களுக்குமே இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா தான் வந்து இருக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையுமே வந்து இது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா தான் வந்து நீர் என்பது வந்து இருக்குது. ஸோ நம்மளோட வாழ்க்கையை வந்து நேராகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, எல்லா விதத்துலையுமே வந்து தண்ணீர் வந்து எப்படியோ ஒரு பங்கு அது வந்து வகிக்குது. ஸோ அல்லாவோட சிறந்த படைப்பில் ஒன்றாக அல்லாஹ் வந்து தண்ணீரை வந்து செஞ்சுருக்காங்க. நம்மளோட கிரகத்தில் வந்து அதெல்லாம் வந்து படைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான எல்லா புகழுமே வந்து நம்ம கடவுளுக்கு மட்டும்தான் வந்து சேரும். சூரா 27:60. கடவுள் மட்டுமே வழிபடுவதற்கு தகுதியானவர். வானங்கள் மற்றும் பூமியை படைத்த ஒருவர் யார்? எதன் மூலம் எழில் நிறைந்த தோட்டங்களை நாம் உருவாக்குகின்றோமோ அந்த நீரை விண்ணிலிருந்து உங்களுக்கு இறக்கி அனுப்புகின்ற அந்த ஒருவர் யார்? அதன் மரங்களை நீங்கள் உற்பத்தி செய்ய சாத்தியமில்லையே. கடவுளுடன் மற்றொரு தெய்வமா? உண்மையில் அவர்கள் வழி தவறி சென்றுவிட்ட மக்களாகவே இருக்கின்றனர். வசனம் 61. இயேசு, மேரி, முஹம்மது மகான்கள் போன்றோர் ஒருபோதும் பங்கு பெறவில்லை. வசிக்கத்தக்கதாக பூமியை ஆக்கி அதனுடைய ஆறுகளை ஓட செய்து அதன் மீது மலைகளை அமைத்ததுடன் மேலும் நீர் பரப்புகளை இரண்டிற்கும் இடையே ஒரு தடையை உருவாக்கிய நீர்ப்பரப்புகள் இரண்டிற்கும் இடையே ஒரு தடையை உருவாக்கிய அந்த ஒருவர் யார்? கடவுளுடன் மற்றொரு தெய்வமா? உண்மையில் அவர்கள் அதிகமானோர் அறியாதவர்களே. தண்ணீர் வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்றது. ஸோ இங்கே வந்து தண்ணியை வந்து எப்படி வந்து மென்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, திரவ நீர் அப்படின்னு திரவமாக சொல்லி அதை வந்து அந்த நீரை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அது வந்து திரவம் சொல்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், பட் ஆனால் வந்து விஞ்ஞானிகள் வந்து நம்ம திரவ நிலையில் தான் அந்த நீரை வந்து நம்ம சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா நீர் வந்து இப்போ ஐஸ் கட்டி நிலையிலையோ இல்லை வந்து ஆவி நிலையிலையோ ஸ்டீம் மாதிரி இருந்துச்சுனாலோ இது வந்து வாழ்க்கைக்கு வந்து அது வந்து ஆதாரமாக அமையாது. அது வந்து திரவ நிலையில் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து அது வந்து வாழ்வின் ஆதாரமாக வந்து அமைய முடியும். எப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம உடலுக்கு உள்ளேயும் சரி, நம்மளோட அணுக்கள்லேயும் சரி, மற்ற உயிரினங்கள்லேயும் சரி நிறைய வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ அது மூலயமா தான் நம்மளோட உடல் வந்து இயங்குது. ஸோ அது வந்து இப்போது நீர் நிலையில் இருந்தால் மட்டும்தான் மற்ற அணுக்கள்லாம் வந்து அதில் வந்து கரைய முடியும். மற்ற ரசாயன எதிர்வினைகள்லாம் அதில் வந்து நடக்கும்.
ஸோ திரவ நிலையில இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்பதான் வந்து வளர்சிதை மாற்ற பொருட்கள் அது மட்டும் இல்லாம, நம்ம சாப்பிடுற உணவுலேருந்து எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் போன்ற நம்ம உடம்புக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நம்மளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து உயிரினத்தில் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது வந்து கரைந்து செல்றதுக்கு வந்து திரவ நிலையில் நீர் இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து திரவ நிலையில் இருந்தால் மட்டும்தான் மற்ற அணுக்கள் மற்ற விஷயங்கள் இந்த ஊட்டச்சத்துக்கள் எதெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து அதில் வந்து கரைஞ்சு வந்து போக முடியும். ஸோ இந்த செயலுக்கு வந்து எந்த நிலை சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து திரவ நிலை மட்டும்தான். சூரா 21 வசனம் 30 பெருவெடிப்பு கொள்கை உறுதிப்படுத்தப்படுகின்றது. வானமும் பூமியும் முன்பு ஒரே திடப்பொருளாக இருந்தது. வாழ்க்கை நிலைக்கு கொண்டு வர நாம் வெடிக்க செய்தோம் என்பதை நம்ப மறுப்பவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? மேலும் அனைத்து உயிரினங்களையும் நாம் நீரிலிருந்து படைத்தோம். அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களா? ஃபுட்நோட் இதுக்கு ஒன்று இருக்கு. படைப்பாளரின் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட கணித குறியீட்டின் மூலம் பெருவெடிப்பு கோட்பாடு இப்போது ஆதரவளிக்கப்பட்டுள்ளது. பின்னிணைப்பு ஒன்றை பார்க்கவும். இவ்விதமாக இது இனியும் ஒரு கோட்பாடல்ல, இது ஒரு சட்டமாகும், நிரூபிக்கப்பட்டுவிட்டதொரு உண்மையும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸில், அதாவது பயோகெமிஸ்ட்ரியில், தமிழில் வந்து உயிர் வேதியியல் அப்படி சொல்கிறாங்க, அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்குது அப்படின்னும் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்சைம்ஸ் அப்படின்ற ஒன்று நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் வந்து அதுக்கு பேர் வந்து நொதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நொதிகள் அல்லது இந்த என்சைம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்க இருக்கிறது, அதாவது ஒரு 2 பொருள் சேர்ந்து ஒரு 3வதாக ஒரு பொருளாக வந்து அது மாறப்போகுது. 3வது ஒரு பொருளாகவோ இல்லை வேறு ஒரு விஷயமாகவோ அது வந்து மாறப்போகுது அப்படின்னு வந்து நம்ம மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து அந்த 2ம் சேர்ந்து அது 3வதாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளை அதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமை வந்து இன்னும் அந்த ரியாக்ஷனை அந்த செயல்பாடை வந்து ரொம்ப அதிவேகத்தில் செய்ய வைக்கக்கூடியது தான் இந்த என்சைம், இந்த நொதிகள் அப்படின்றதோட வேலை. ஸோ அது நம்ம உடலில் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த என்சைம்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய புரத சத்துமிக்க பொருட்கள்ல இருந்து அதுலேருந்து அந்த புரதம் தான் வந்து என்சைம்ஸாக வந்து மாறுது. ஸோ நம்ம சாப்பிட்றது ஒரு விதத்தில் நம்ம வந்து அந்த புரதத்தை வந்து நம்ம எடுத்துப்போம். நம்ம அதுக்கு உடலுக்கு வந்து அது போனதுக்கப்புறம் அந்த புரதம் வந்து அந்த குறிப்பிட்ட என்சைமாவோ அந்த நொதியாவோ அந்த நொதியாக அது மாறுறதுக்கு அதோட கட்டமைப்புலேருந்து அது வேறு ஒரு கட்டமைப்புக்கு, முப்பரிமாண கட்டமைப்புக்கு அது வந்து மாறணும். ஸோ அதுக்கு மாறுறதுக்கு அடித்தளமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நீர் தான் வந்து அமையுது. இந்த நீர் தான் வந்து அதோட முக்கியமான மூலக்கூறுகளில் எங்கெங்கே அதோட அமைப்பு வந்து எப்படி வரணுமோ அதுக்கு வந்து அது வந்து அந்தந்த இடங்கள்ல அது போய் வந்து செட்டில் ஆகிறதுக்கு தண்ணீர் தான் வந்து திரவ நிலையில் இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்குது. ஸோ இது வந்து நம்மளோட உடலில் மட்டும் இல்லை, இது வந்து விலங்குகள்லேயும் சரி, தாவரங்கள்லேயும் சரி, எல்லாமே எல்லா உயிரினங்கள்லையுமே இந்த பயோகெமிஸ்ட்ரி அது பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது நம்ம உடலில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான செயல்பாட்டுகள் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீர் தான் வந்து முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. சூரா 41 வசனம் 39 நிலமானது அசைவற்று இருப்பதை நீர் காண்பதும் பின்னர் அதன் மீது நாம் நீரை கொண்டு பொழிந்தவுடன் அது உயிருடன் துளிர்ப்பதும் அவருடைய சான்றுகளில் உள்ளவையாகும். நிச்சயமாக அதனை மீண்டும் உயிர்ப்பித்தவரால் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க இயலும். அவர் சர்வ சக்தியுடையவர். மேலும் கடவுள் நீரிலிருந்தே ஒவ்வொரு உயிர் பிராணியையும் படைத்தார். அவற்றில் சில தங்கள் வயிறுகளால் நடக்கின்றன, சில 2 கால்களால் நடக்கின்றன, மேலும் சில 4 நடக்கின்றன. தான் நாடுகின்ற எதையும் கடவுள் படைக்கின்றார். கடவுள் சர்வ சக்தியுடையவர்.
ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டு திரவ நிலையில் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதோட வந்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மற்ற திரவங்களையும் நம்ம வந்து இப்போ ஒப்பிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ தண்ணீர் அப்படின்னு நம்ம வந்து தண்ணீரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்போ அது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான தனித்துவமான ஒரு திரவமாக வந்து அது வந்து இருக்குது. எப்படி வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொரு உயிரினத்தோட உடல்லையும் அது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸை வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போகுது, கொண்டு போகுது, எப்படி நடக்க வைக்குது அப்படின்றத பார்க்குறப்போ அது வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு திரவமாக நம்மளுக்கு வந்து அதோட தனித்துவம் வந்து நம்மளுக்கு வந்து புரியுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒன்று வந்து திரவமாக இருக்கும், இல்லைன்னா வந்து அது வந்து ஒன்று திடப்பொருளாக இருக்கும், இல்லைன்னா வந்து திரவ நிலையில் வந்து இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே வந்து அது அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற வெப்பநிலை இருக்கணும், ப்ரெஷர் வந்து அதுக்கேற்ற மாதிரி, அழுத்தம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி நம்மளோட பிளானட்டில் வந்து ஏர்த்தில் வந்து அப்படி இருக்கிறப்போ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளும் அது வந்து திரவ நிலையிலையோ இல்லை திடமான நிலையிலையோ வந்து இருக்கும். ஆனால் வந்து நம்ம தண்ணீர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா தண்ணீர் மட்டும்தான் 3 நிலைகள்லையுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து திரவ நிலையிலையும் இருக்கும், திட நிலையிலையும் வந்து இருக்கும், இல்லைன்னா வந்து காற்று கேஸாகவும் வந்து இருக்கும். 3 நிலையிலையுமே வந்து தண்ணீர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சூரா 24 வசனம் 43. கடவுள் மேகங்களை ஓட்டுகின்றார், பின்னர் அவற்றை ஒன்றாக சேர்க்கின்றார், பின்னர் அவற்றை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்குகின்றார், பின்னர் அவற்றிலிருந்து மழை வெளிவருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணரவில்லையா? அவர் விண்ணிலிருந்து ஏராளமான பனியை கீழே கீழே இறக்கி அனுப்பிதான் நாடுகின்ற எவரையும் மூடவும் அதே சமயம் தான் நாடுகின்ற எவரிடமிருந்தும் அதனை விலக்கவும் செய்கின்றார். அந்த பனியின் பிரகாசமானது கண்களை கிட்டத்தட்ட குருடாக்கி விடுகின்றது. அல்லாஹ் இப்படி வந்து 3 நிலைகள்லையும் நீரை படைக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீர் சுழற்சி அப்படின்றதே ஒன்று வந்து இருக்கவே இருக்காது, அப்படி ஒன்று நடக்கவே வந்து முடியாது. ஸோ இதை வந்து டிபெண்ட் பண்ணி தான், இதை சார்ந்து தான் வந்து பல உயிரினங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா உயிரினங்களுமே அதை சார்ந்து தான் வந்து இருக்குது. அது மாதிரி வேறு எந்த பொருளுமே வந்து இந்த மாதிரி ஒரு சுழற்சியை வந்து மேற்கொள்ளவே முடியாது. அதுக்கு வந்து அந்த நிலையிலேயே வந்து அது இருக்காது. ஏதாவது ஒரு 2 நிலையில தான் இருக்குமே தவிர 3வது நிலை அதுக்கு வந்து இருக்காது. ஸோ அப்படி வந்து இருந்தும் நம்ம இந்த எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த தண்ணீரை வந்து நம்ம ரொம்ப வந்து கிராண்டடாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அல்லாஹ் வந்து குரானில் நம்மளுக்கு தண்ணீர் சுழற்சியை பற்றி சூரா 24 வசனம் 43லையும் சூரா 25 வசனம் 53லையும் அது மாதிரி சில அதை சம்மந்தப்பட்ட வசனங்களையும் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ தண்ணீர் வந்து ஆவியாகி போகாமல் திரும்ப அது கட்டியாகி கீழே வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுத்தமான தண்ணீரே நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து கிடைக்கவே வந்து கிடைக்காது. சூரா 25 வசனம் 53. அவர்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்ப்பவர், ஒன்று புதிதாகவும் மேலும் நாவிற்கு இனியதாகவும் உள்ளது, அதே சமயம் மற்றொன்று உப்பாகவும் அருந்த முடியாததாகவும் உள்ளது. மேலும் அவர் வலிமையான மீற முடியாததொரு தடையை ஆவியாதல் கொண்டு அவற்றை பிரித்தார். சூரா 30 வசனம் 48லேருந்து 50. கடவுள்தான் அவருடைய நாட்டத்திற்கேற்ப ஆகாயம் முழுவதும் பரவி இருக்கும் பொருட்டு மேகங்களை கலைப்பதற்காக காற்றுகளை அனுப்புகின்றார். பின்னர் அவர் மேகங்களை அடுக்குகின்றார், பின்னர் அதிலிருந்து மழை இறங்கி வருவதை நீங்கள் காண்கின்றீர்கள். அவருடைய அடியார்களில் அவர் தேர்ந்தெடுக்கும் எவர் மீதும் அது விழும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவர்கள் மீது அது விழுவதற்கு முன்னர் அவர்கள் விரக்தியில் தஞ்சமடைந்து இருந்தனர். கடவுளின் தொடர்ந்த கருணையும் மேலும் இறந்து போன நிலத்தை அவர் எவ்வாறு மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து போற்றிட வேண்டும். நிச்சயமாக அதை போலவே இறந்தவர்களை அவர் மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்புவார்.
அவர் சர்வ சக்தி உடையவர். தண்ணீரோட இந்த திரவமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னதை வந்து நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளோட பூமியோட பரப்பில் டெம்பரேச்சர்ஸ் வெப்பநிலை வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் வந்து 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே வந்து போனாலும் அதில் இருக்கிற நீருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படாது அப்படின்றத நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, ஒரு நைட்லேருந்து பகல் மாறுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒவ்வொரு சீசன்லையும் மாறுறதா இருந்தாலும் சரி, அதில் உள்ள தண்ணீர் வந்து உறைஞ்சி போகாமல், இல்லை இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வின்டர் டைமில் பனிக்காலங்களில் வந்து தண்ணீர் உறைஞ்சி தான் போகும். ஆனால் வந்து குளங்களில் இதிலெல்லாம் வந்து ஆறுகள்லாம் தண்ணீர் உறையும். அது வந்து மேலட்டாக இருக்கிற தண்ணீர் மட்டும்தான் உறையுமே தவிர, கீழே உள்ள தண்ணீர் வந்து திரவ நிலையில் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வெப்பம் வந்து தண்ணீரோட வெப்பநிலை நம்மளுக்கு வந்து அதோட இது வந்து நம்மளுக்கு தெரியும். அது வந்து 100 டிகிரிஸ் வரைக்கும், 100 டிகிரிஸ் தான் அதோட வந்து கொதிநிலை. ஸோ அது வரைக்கும் வந்து தாங்கும். ஸோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமாக போனாலும் தண்ணீர் வந்து கொதிச்சு ஆவியாகிடாமல் அது அளவுக்கு அதனால் வந்து தண்ணீரை வந்து மெயின்டைன் பண்ண வந்து முடியும். அதோட நிலையை வந்து அதனால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளோட உலகத்தோட கிளைமேட்டில் வந்து கடலோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான கடல்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து இருக்குது. நம்மளோட கிளைமேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்போ இருக்கிற வெப்பநிலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே வந்து கடல்களோட பங்கு, அதாவது நீரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதெல்லாம் வந்து அப்படி தான் வந்து படைச்சி வந்து வச்சுருக்காங்க. சூரா 51 வசனம் 48. மேலும் பூமியை நாம் வசிக்கத்தக்கதாக ஆக்கினோம், மிக சரியானதொரு வடிவமைப்பு. சூரா 2 வசனம் 164. திணறடிக்கின்ற கடவுளின் அத்தாட்சிகள். வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களின் பயன்பாட்டிற்காக பெருங்கடல்களில் சுற்றி வரும் கப்பல்களிலும் இறந்த நிலத்தை உயிர்ப்பித்து அதில் எல்லா வகையான உயிரினங்களையும் பரவவிட வானிலிருந்து கடவுள் கீழே அனுப்பும் தண்ணீரிலும் காற்றுகள் கையாளப்படுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் வைக்கப்பட்டுள்ள மேகங்களிலும் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. சூரா 15 வசனம் 19. பூமியை பொறுத்தவரை நாம் அதனை நிர்மாணித்தோம், மேலும் நிலைப்படுத்துபவைகளை மலைகளை அதன் மீது அமைத்தோம், மேலும் அதன் மீது முற்றிலும் சமசீராக ஒவ்வொன்றையும் நாம் வளர்த்தோம். உங்களுக்கும் மேலும் நீங்கள் வாழ்வாதாரம் அளித்திடாத படைப்புகளுக்கும் வசிக்கத்தக்கதாக நாம் அதனை ஆக்கினோம். இதுக்கு ஒரு ஃபுட்நோட் ஒன்று இருக்குது. விண்வெளி வீரர்களை நாம் அண்டவெளிக்கு அனுப்பும் போது உணவு, தண்ணீர் மற்றும் பிராணவாயு ஆகியவற்றை மிக சரியாக அளவிட்டு நாம் அவர்களுக்கு வழங்குகின்றோம். பணிபுரிந்து மேலும் இனப்பெருக்கம் செய்ய கோடிக்கணக்கான விண்வெளி வீரர்களுடன் இந்த பூமி எனும் விண்கலத்தை கடவுள் படைத்தார். பிராணவாயு, புத்தம் புதிய தண்ணீர், மேலும் ஏராளமான வகைகளில் சுவையான உணவு மற்றும் பானங்களை தானாகவே உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் கொண்ட ஓர் ஒழுங்குமுறையை அவர்களுக்கு அவர் வழங்கினார். சூரா 15 வசனம் 21-23. அதில் உள்ள எந்த ஒன்றும் எல்லையற்ற அளவில் நமக்கு சொந்தமாக இல்லாமல் இல்லை, ஆனால் நாம் அவற்றை மிக சரியான அளவில் கீழே இறக்கி அனுப்புகின்றோம். மேலும் மகரந்த சேர்க்கை செய்பவைகளாக காற்றுகளை நாம் அனுப்புகின்றோம். மேலும் நீங்கள் அருந்துவதற்காக விண்ணிலிருந்து நீரை கீழே இறங்கி வர செய்கின்றோம். இல்லையெனில் சுவைக்கத்தக்கதாக அதனை வைத்திருக்க உங்களால் இயலாது. நாம் தான் வாழ்வையும் மரணத்தையும் கட்டுப்படுத்துகின்றோம், மேலும் நாமே இறுதியான வாரிசுகள் ஆவோம். நன்றியுடன் இருத்தல். ஸோ தண்ணீர் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கான ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒன்றா வந்து இருக்குது.
நம்மளோட பூமியில தண்ணீர் இல்லாம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு உயிரினமுமே வந்து கிடையாது. நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும், நம்ம நல்லா இருக்கிறதுக்கும், அத்தியாவசியமா நம்மளோட வாழ்க்கைய நம்ம வந்து வாழ்றதுக்குமே நம்மளுக்கு வந்து தண்ணீர் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம அது வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கிடைக்கணும், நல்ல விதத்துல நம்மளுக்கு வந்து அது கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம தேவைக்கு ஏற்ப நம்மளோட சுற்றுப்புறத்தையும் வந்து நம்ம ஒழுங்கா பார்த்துக்கணும் அப்படின்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நல்ல வளர்ந்த நாடுகள்ல வந்து மக்களுக்கு தண்ணீர் வந்து ஈஸியா கிடைக்குது அப்படின்றனால, அவங்க வந்து அத ரொம்ப ஈஸியா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதோட அது அல்லாஹ்கிட்ட இருந்து நம்மளுக்கு வர ஒரு அருட்கொடை, அதோட முக்கியத்துவம் வந்து மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளோட பிரச்சனைகள்லாம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, அது வந்து ரொம்ப சூடா இல்ல தண்ணி தொறந்தா கொதிக்க கொதிக்க வருதுப்பா, இல்லைன்னா இந்த கோல்டா ரொம்ப சில்லுன்னு ஐஸா வருதுப்பா இப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையா இருக்கே தவிர, இல்ல வந்து குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணிய ஜூஸ்ல போட்டு குடிக்கிறதுக்கு ஐஸ் வந்து கிடைக்கல அப்படின்றது தான் நம்மளோட வந்து பிரச்சனையா இருக்கே தவிர, மற்ற மக்களோட பிரச்சனைகளோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாதாரண தண்ணீர் கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு விஷயமா இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட வெப்சைட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா, 10ல் 4 மக்களுக்கு 4 பேருக்கு வந்து சாதாரண குழி கழிவறைக்கு கூட பயன்படுத்த முடியாத நிலையில் வந்து அவங்க வந்து இருக்காங்க. அது கூட இல்லாமல் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10ல் 2 பேருக்கு வந்து நல்லா நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து அழுக்கு தண்ணீரை தான் அவங்க வந்து பருகிற நிலையில் வந்து இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து மில்லியன் கணக்கில் வந்து மக்களும் சரி, இதில் வந்து நிறைய வந்து குழந்தைகள் தான் இருக்காங்க. அதாவது அசுத்தமான தண்ணீரை குடித்து அதனால நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய மக்களில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைகளாக இருக்காங்க. அதுவும் வந்து மில்லியன் கணக்கில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து 3900 சில்ட்ரன் வந்து குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க. எதனால் அப்படின்னா, அசுத்தமான தண்ணீர், ஒழுங்காக சுத்தம் இல்லாத தண்ணீரை குடித்து அது மூலயமா அவங்க வந்து அதுதான் அவங்களோட இறப்புக்கு வந்து முக்கியமான காரணமாக உலகளாவிய ஒரு பிரச்சனையாகவும் இது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல் இதாக வந்து சுவாசம் சார்ந்த நோய்கள்னால அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இரண்டாவதாக வந்து சுத்தமான தண்ணீர் இல்லாதனால தான் இவங்க வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4000 குழந்தைகள் கிட்ட இறந்து போகிறாங்க அப்படின்னா நல்லாகும். ஸோ இது வந்து போக போக வந்து இது ஒன்றும் ரொம்ப சீரியஸாக தான் இந்த விஷயம் வந்து ஆகிட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னும் போக போக உலகத்தில் பாதி மக்களுக்கே வந்து தண்ணீர் கிடைக்கிறது வந்து கஷ்டமாகிக்கிட்டே வந்து போகுது. அந்த நிலைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல தண்ணீரை கொடுத்துருக்காங்களா, சுத்தமான தண்ணீர் கொடுத்துருக்காங்க, குளிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்குது, சமைக்கிறதுக்கு தண்ணீர் இருக்குது, பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணீர் இருக்குது, பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணீர் இருக்குது, எல்லாத்துக்கும் தண்ணீர் இருக்குது, சுத்தமாக வருது. நம்மளுக்கு வீட்டிலையே வந்து டேப் திறந்தோன்னே வருது அப்படின்னா அது மாஷாஅல்லாஹ் அது ரொம்ப பெரிய ஒரு அருட்கொடையாக வந்து இருக்குது. அதை நம்ம வந்து அதுக்கு வந்து நன்றி செலுத்திக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து தர்மம் கொடுக்கறத வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரியே வந்து தண்ணீர் தேவைப்படுறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதும் வந்து ஒரு தர்மம் தான். சூரா 16 வசனம் 10. உங்கள் பானத்திற்காகவும் உங்களுடைய பயன்பாட்டிற்கென மரங்களை வளர்ப்பதற்காகவும் அவர் விண்ணிலிருந்து நீரை கீழே இறக்கி அனுப்புகின்றார். கடவுளிடமிருந்து எண்ணற்ற அருட்கொடைகள். சூரா 23 வசனம் 18. மிக சரியான அளவில் விண்ணிலிருந்து நாம் நீரை கீழே அனுப்புகின்றோம். பின்னர் அதனை நாம் நிலத்தில் சேகரிக்கின்றோம். நிச்சயமாக அதனை மறைந்தோடிடும்படி நாம் விட்டுவிட முடியும்.
அடுத்த வசனம் 19. அதனை கொண்டு நாம் உங்களுக்காக பேரிச்சம்பழம் தோட்டங்களையும் திராட்சைகளையும் அனைத்து கனிவர்க்கங்களையும் மேலும் பல்வேறு உணவுகளையும் உருவாக்குகின்றோம். சூரா 30 வசனம் 48. கடவுள்தான் அவருடைய நாட்டத்திற்கேற்ப ஆகாயம் முழுவதும் பரவி இருக்கும் பொருட்டு மேகங்களை கலைப்பதற்காக காற்றுகளை அனுப்புகின்றவர். பின்னர் அவர் மேகங்களை அடுக்குகின்றார். பின்னர் அதிலிருந்து மழை இறங்கி வருவதை நீங்கள் காண்கின்றீர்கள். அவருடைய அடியார்களில் அவர் தேர்ந்தெடுத்த எவர் மீதும் அது விழும்பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். சூரா 30 வசனம் 49. அவர்கள் மீது அது விழுவதற்கு முன்னர் அவர்கள் விரக்தியில் தஞ்சமடைந்து இருந்தனர். 50வது வசனம். கடவுளின் தொடர் கருணையும் மேலும் இறந்து போன நிலத்தை அவர் எவ்வாறு மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து போற்றிட வேண்டும். நிச்சயமாக அதை போலவே இறந்தவர்களை அவர் மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்புவார். அவர் சர்வ சக்தி உடையவர். அல்ஹம்துலில்லா. இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து ஃபாயிஸ் சி. அஸ்ஸலாமு அலைக்கும்.